பெண்களுக்கு உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை பள்ளியின் பக்கமாக திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 2 சஹாபாக்கள் பள்ளிக்கு அழைத்து செல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருடன் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அழுத்தமான செய்தி, உங்களுடைய பெண்களை நீங்கள் கட்டாயமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுடைய விழா எலும்புகளில் படைக்கப்பட்டவர்கள். அவர்களை நீங்கள் வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களோ முறிந்து போய் விடுவார்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஆக ஒரு கணவனினுடைய ஆதிக்கம் என்பது ஒரு பெண்ணின் மீது இந்த கொரியர் அல்லது ஒரு பார்சலில் வரும்பொழுது ஃப்ராகிள்ஸ் அதை நீங்கள் அது பழுங்கி அதை நீங்கள் பத்திரமாக அதை நீங்கள் பார்த்து அதை பத்திரமாக ஹேண்டில் வித் கேர் என்பதாக போட்டிருப்பான். அதை நீங்கள் பத்திரமாக கையாளுங்கள் என்பதாக எழுதியிருக்கும். அதே போன்று பெண்களோ சில்லிகள், அவர்கள் நம்முடைய விழா எலும்பிலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள். அவர்களை நாம் வளைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் முறிந்து விடுவார்கள் என்ற ஞாபகத்தோடு கணவர்களும் பெண்களோடு பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு மத்தியில் அதிகமான உள்ளது ஒரு புலம்பல். பெண்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் உடனே புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், "ஹலகல் அன்ஆம மின் நுத்ஃபத்தின் ஃபைதா வ ஹஸீமும் முபீன்." ஹலகல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபைதா வ ஹஸீமும் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு நுத்ஃபாவிலிருந்து படைத்திருக்கின்றான். ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்திருக்கின்ற போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இந்த மனிதன் வாதாடக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி? யா அல்லாஹ், எனக்கு மட்டும்தான் இதையெல்லாம் தரணுமா? மற்றவர்கள் எல்லாம் நன்றாக தானே இருக்கின்றார்கள், எனக்கு மட்டும்தான் நீ இதையெல்லாம் தரணுமா? இத்தனை நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நன்றாக வைத்திருக்கின்றான். அது அவனுக்கு கண்ணில் தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு உபாதைகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவன் ஏசக்கூடியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அந்த நாட்டத்தை பொருந்தாமல் அவனோடே வாதிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஃபைதா வ ஹஸீமும் முபீன், அவன் நம்மோடே வாதிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் என்பதாக சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த உபாதைகள் ஏற்படக்கூடிய அந்த காலங்களையும் நேரங்களையும் திட்டுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபி அத்தினி இப்னு ஆதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை, அதாவது இது ஹதீஸுல் குதுஸியில் பதிவிடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், என்னை ஆதமினுடைய மக்கள் நோவினை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோவினை செய்ய இயலுமா என்றால் இயலும். எப்படி? ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதி வ சஹ்தல்லாஹு ஃபீ சஹ்தல் வாலிதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பொருத்தத்தை நாம் தேடுகிறோம் அல்லவா, அதை போன்று அவனுக்கு உண்டான, அதாவது நம்மோடு ஒத்ததாக இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாஜிமான சிஃபத்தில் கட்டுப்பட்டது அவன் நமக்கு மாற்றமாக இருப்பது. அப்படி என்றால் அவனிடத்தில் அந்த நோய்வினை என்பது அது வேறு ஒரு தினசாக வேறு ஒரு ஜின்ஸாக இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யசுப்புத்தார, அந்த ஆதமினுடைய மகன் என்ன செய்கின்றான்? காலத்தை திட்டுபவனாக இருக்கின்றான். அனத்தஹருன், நான் தான் காலமாக இருக்கின்றேன், நான் தான் காலமாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், கல்லிபுல் லைல வன் நஹாரா, அந்த லைலையும் அந்த இரவையும் அந்த காலை பொழுதையும் திருப்பக்கூடியவனாக நான் தான் இருக்கின்றேன். அப்பொழுது ஒரு மனிதனினுடைய உபாதைகள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த காலங்களை மாற்றக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இருக்கின்றான். ஏன் இன்றைக்கு அநேகமானவர்களை நம்மால் பார்க்க முடியும், என்னுடைய நாள் கெட்ட நாளாக கழிகிறது, இப்படிப்பட்ட நாளெல்லாம் எனக்கு தான் வரணுமா, இப்படிப்பட்ட நோயெல்லாம் எனக்கு தான் வரணுமா என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனினுடைய உடலை எந்த அளவிற்கு படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், பீரப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், தன்னுடைய பைத்தில் தீன் தீன் முஹம்மது தீனே, தீனங்கள் 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 தீனே, தீன் தீன் முஹம்மது தீனே என்று சொல்லிவிட்டு, அதாவது அவர்கள் தன்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மஅரிஃபாவை அறிந்துவிட்டேன் என்ற அந்த லைப்பில் படித்தது, உச்சீத மாளிகை கட்டி அதில் உறுப்புகள் 1000 ஒட்டி வச்சீர தாழ்வலை பூட்டி வலை சரியாமல் நரம்பெல்லாம் கயிறாக கெட்டி, அதாவது உச்சித மாளிகை கெட்டி ஒருவனினுடைய உடம்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஆலமுல் அர்வாஹில்
உருவம் இல்லாமல் ரூஹாக திரிந்து கொண்டிருந்த பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நுத்ஃபாவில் இருந்து அவனை இந்த உலகிற்கு அனுப்பி மலைகளை பெய்ய செய்து அந்த மலைகளினால் முளைக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகளில் இருந்து அவனுக்கு உணவை கொடுத்து உச்சித மாளிகை கட்டி, ஒரு மாளிகை என்று சொன்னால் அதற்கு மேலே ஒரு முகடு தேவை, நடுவில் ஒரு அமைப்பு, அதற்கு கீழால் ஒரு அமைப்பு அசாஸ், அதற்கு கீழால் ஒரு அடித்தளம் தேவை. நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய அந்த விதம், நமக்கு கால்களை அந்த அடித்தளமாக, அதற்கு மத்தியில் நம்முடைய உடல்களை அந்த ஒரு இடைப்பட்ட இடமாகவும், நம்முடைய தலைகளை அந்த முகடாகவும் வைத்திருக்கின்றான். அதை தான் வீரப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உச்சித மாளிகை கட்டி அதில் உறுப்புகள் 1008 ஒட்டி. ஒரு மனிதனினுடைய உடலில் சராசரியாக 1008 உறுப்புகள் இருக்கின்றது என்பதாக வீரப்பா சொல்லி காட்டுகிறார்கள். பிறகு சொல்லி காட்டுவார்கள், வச்சிரத்தால் வலை பூட்டி இந்த எலும்புகள் இருக்கின்றதல்லவா, எலும்புகளோடு நரம்புகளுக்கு முன்னால் இருக்கக்கூடியதற்கு பிணைப்புகள் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு மனிதன் அந்த பிணைப்புகளால் தான் தன்னுடைய கையை அசைக்க இயலும். ஆக அந்த எலும்புகளை மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்தான் என்று சொன்னால், அவன் அந்த எலும்புகளை வலுவாக்குவதற்காக அதோடு அந்த பிணைப்புகளையும் வைத்திருக்கின்றான். இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த போதும் நாம் பொறுமையற்றவர்களாக மீண்டும் அவனிடமே போய், யா அல்லாஹ் நீ எனக்கு இதை தான் தர வேண்டுமா, யா அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் இப்படி செய்ய வேண்டுமா என்பதாக நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக வச்சிரத்தால் வலை கட்டி அந்த எலும்புகளோடு பிணைத்திருக்கக்கூடிய அந்த வச்சிரம் என்று சொல்லக்கூடிய பிசுபிசுப்பான அந்த தன்மையை கொண்ட பிணைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். பிறகு அந்த வலை அசையாமல் இருப்பதற்காக நரம்புகளை கயிறாக கட்டி, ஒரு மனிதனினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பை மாத்திரம் நாம் எழுதோம் என்று சொன்னால் ஏறக்குறைய உலகத்தை சுத்தி வரலாம் என்பதாக என்சைக்ளோபீடியாவில் சொல்லுவார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எலும்பை வைத்து, அதற்கு மேலாக அந்த பிணைப்புகளை வைத்து, அதற்கு மேலாக கயிறாக அந்த நரம்புகளையும் சுத்தி, அதற்கு மேலாக பாதுகாப்பிற்காக நம்முடைய ஜில்துகளை, நம்முடைய தோள்களையும் அமைத்து, அதற்கும் பாதுகாப்பாக அதற்கு மேலாக நமக்கு ரோமங்களையும் தந்து அவன் நம்மை ஒரு உச்சித மாளிகையாக நம்மை பராமரித்து வரும் பொழுது நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமே பொறுமை இழந்தவர்களாக வாதாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இமாம்களை உருவாக்கின்றான் என்று சொன்னால், அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாம்களை உருவாக்கின்றான் என்று சொன்னால், அவுலியாக்கள் நாதாக்களை உருவாக்குகின்றான் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு வறுமையை கொடுத்து அவர்களை சோதிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றானே, வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நிச்சயமாக நாம் சோதிப்போம். எவ்வாறு சோதிப்போம்? ஒரு மனிதனுக்கு வலனபுலுவன்னகும் பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். மினல் ஜூஇ, ஜூ என்று சொன்னால் பசிக்கு சொல்லுவார்கள். அவனை பசியிலும் நாம் ஆழ்த்துவோம், இன்னும் அவனை நாம் பட்டினியாகவும் போடுவோம், அவனுக்கு நாம் வறுமையையும் கொடுப்போம், அவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவர்களினுடைய சொந்தத்திலிருந்து ஆட்களை நாம் உயிர்களை பிரித்தும் அவனை சோதிப்போம். பஷீரிஸ் சாபிரீன், அதில் பொறுமையாளர்களுக்கே சுபச்சோபனம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பொறுமையை கையாளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விலாயத்தை தருகின்றான். அப்படிதான் ஒவ்வொரு அவுலியாக்கள் நாதாக்களினுடைய பின்னணியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு வேளையில் ஒரு பொறுமையை கையாளக்கூடிய சூழ்நிலைகளை அமைத்திருப்பான். எனவேதான் அன்பியாக்கள் அனைவர்களுக்கும் நுபுவத்து கிடைத்தது என்பது 40 வருடங்களுக்கு பிறகுதான். அந்த 40 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். ஏன்? அந்த ஆடு மேய்க்கக்கூடிய வேலையினால் ஒரு மனிதனினுடைய குணம் நல்லாகுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓடக்கூடிய ஆடுகளை மேய்ப்பதோடு அவனுடைய பொறுமையும் அதிகரிக்கின்றது. இப்படி நாம் பொறுமையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அந்த பொறுமையினுடைய பொருட்டால் பொறுமையின் சிகரம் சய்யிதுனா முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திரு ஷஃபாஅத்திற்கு நம்மை தகுதியானவர்களாகவும், இன்னும் நாளை மறுமையில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அதாபுகளை பொறுத்து கொள்வதற்கு பொறுமையையும் அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை போல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின்க, உன்னிலிருந்து நான் முதலில் பாதுகாவல் உன்னிடமே தேடுகிறேன் என்பதைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் நம்மிடம் பொறுமையாக, அவன் இத்தனை காலம் பொறுமையாக இருந்ததால் மாத்திரம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அவனோடு அவன் தரக்கூடிய விஷயங்களில் அவனுடைய கலா கதிர்களில் ரிலா உடையவர்களாக பொருந்தி கொண்டவர்களாக நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் அதன் காரணமாக நாளை சுவனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய திரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. على النبي مع السلام وهو خير الأنام بدر التمام أيها المرتدون إلى المنى فعليكم بسيف علي الثناء. الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பெரிதும் பாவம் செய்த அடியான் பணிந்துன் முன்னால் நிற்கின்றேன். சிறிது என் மேல் கருணை கூர்ந்து செய்த பாவம் பொருநாயனே. பிழைப்பவங்கள் பொறுப்பதற்கு போதுமானவன் நீ அன்றோ. அழுது கெஞ்சி வேண்டும் இந்த அடியேன் பிழை தோறு நாயனே. வேண்டு என்னை விரட்டினால் நான் வேறு யாரிடம் ஏகுவேன். மகிமை கூறியோ நீ அல்லாது மன்னிப்போன் யாரு நாயனே. லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து புகழும் அகிலத்தை படைத்து அரசோற்றுகின்ற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனக்கே உரித்தாவதாக. ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்திற்கோர் அருட்குடையாய் அவனிக்கோர் அற்புதமாய் கருணையின் கருவாய் ஹாத்தமுன் நபியாய் அவதரித்த கண்மணி நாயகம் முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலையும் அவர்தம் தோழர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர்கள் மீதிலையும் என்றென்றும் நிலவுமாக. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, ஹாஃபிலூன்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இளம் சிறார்களே, திரை மறைவிலிருந்து ஊடகங்கள் வாயிலாக செவி சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே,
உங்கள் அனைவர்களுக்கும் முதலாவதாக இஸ்லாமிய காணிக்கையாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற காணிக்கையை உரித்தாக ஆக்கி எனது உரையை துவக்கும் முன் அல் ஒலியுல் காமில் அஷேக் சம்சுத்தீனில் கபீரோ ரலியல்லாஹு அன்ஹு அல் ஒலியுல் காமில் அஷேக் சம்சுத்தீனி சகீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல் ஒலியுல் காமில் அஷேக் அஸ்ஸையீத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய முப்பெரும் இறைநேச செல்வர்களுடைய 415வது ஆண்டினுடைய கந்தூர் தினத்தினுடைய நினைவு தினத்தினுடைய 6ஆம் தினமாகிய இன்று அறிவிலும் அமலிலும் ஆற்றலிலும் மிக குறைந்த இந்த சிற்றடியேன் மார்க்க கல்வியை படிப்பதனுடைய அவசியம் என்ற தலைப்பிலும் நபிநேசம் எனும் தலைப்பிலும் பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் புனித திருமறையில் கூறுகின்றான், ஒல் தம்துர் நஃப்ஸுன் மா கதமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய மறுமை வாழ்வுக்காக இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கின்றன என்று அவைகள் நோட்டமிட்டு சிந்தித்து பார்த்து கொள்ளட்டும். ஒத்தகுல்லாஹ் இன்னும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும், அது நன்மையோ தீமையோ அனைத்தையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், ஆழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் புனித திருமறையில் கூறியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அத்துன்யா மஸ்ரத்துல் ஆஹிரா, இந்த உலகமாகிறது மறுமைக்கு பயிர் செய்யக்கூடிய ஒரு விளைநிலமாக இருக்கின்றது. அது நன்மையோ தீமையோ நம்மை பொறுத்து தான் நம்முடைய மறுமை வாழ்வு சீராகவும் சீர் இல்லாமலும் அமையும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகமானது மறுமைக்கு பயிர் செய்யக்கூடிய ஒரு விளை நிலமாக இருக்கிறது என்று. அது மாத்திரமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது கையிசு, ஒரு புத்திசாலி அறிவாளி யார் என்றால் மந்தான் சஹு, இந்த உலகத்திலே தன்னுடைய மனோ இச்சைகளை அடக்கி ஆண்டு அமிலா லிமா பாதல் மௌத்தி, தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தேவைப்படக்கூடிய நல்ல அமல்கள் செய்தானே அவன்தான் இந்த உலகத்திலேயே அறிவாளியாவான். ஒரு ஆஜிஸ், இயலாதவன் யாரென்றால், ஒரு அறிவியல் யாரென்றால் மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா, இந்த உலகத்திலே மனம் போன்ற போக்கில் வாழ்ந்து கொண்டு மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பல்வேறுபட்ட ஆதரவுகளை எதிர்பார்க்கிறானே அவன்தான் இந்த உலகத்தில் அறியாதவனும் இயலாமையுடையவனாக இருக்கிறான். எனவே நமக்கு அமல் செய்வது அவசியம். அமல் செய்வது என்றால் நம் இஷ்ட பிரகாரம், நாம் விரும்பிய பிரகாரம் தாண்டோன்னித்தனமாக அமல் செய்ய முடியாது. உதாரணமாக தொழுக வேண்டும், ஜக்காத்து கொடுக்கணும், நோன்பிருக்க வேண்டும், ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை செய்ய வேண்டும் என்றால் அவைகளை செய்வதற்கு முறையாக மார்க்க கல்வியை படித்து அதன் பிரகாரம் செய்ய வேண்டும். அந்த மார்க்க கல்வி படிப்பது அவசியம் என்பதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் புனித திருமறையில் கூறினான், பொசாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் மார்க்க விஷயங்களை அறியாதவர்களாக இருந்தால், மார்க்க ஞானத்தை கற்றுணர்ந்த அறிஞ பெருமக்களிடம், ஆலிம்களிடம் கேட்டு விஷயங்களை கேட்டு சட்டத்திட்டங்களை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். மார்க்க கல்வி படிப்பது என்பது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஆக அல்லாஹும் வலியுறுத்தினான், அன்னலாரும் வலியுறுத்துகின்றார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உகுது ஆலிமன், நீ ஒன்று ஆலிமாக ஏறி. அவ்வாறு இல்லை என்றால் மார்க்க கல்வியை கற்ற ஆலிமாக ஏறி. அவ்வாறு இல்லை என்றால் மார்க்க கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனாக ஏறி. கல்விக்கு காலம் நேரம் வயது எதுவும் கிடையாது. முதிய வயதிலேயும் நாம் கல்வி கற்கலாம். இன்றைக்கு கூட நாம் மேலப்பாளையம் போன்ற இடங்களில் போய் பார்த்தால் ஆரம்ப காலத்தில் சிறிய வயதில் குர்ஆன் ஓதுவதை அவர்கள் இஷ்டப்படாமல் அதை பொடுபோக்காக இருந்துவிட்டு வயது முதிர்ந்த காலத்தில் குர்ஆனை கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்பட்டு அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு முதியோர்களுக்கு கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லது முஸ்தமியன், மார்க்க விஷயங்களை பற்றி எங்கே பேசப்படுகின்றதோ அங்கு சென்று மார்க்க விஷயங்களை செவிமடிப்பவனாக இரு. அல்லது குறைஞ்சபட்சம் உலமாக்களை நேசிக்கக்கூடியவனாகவாவது இரு. மாறாக இந்த பட்டியலுடைய கடைசியாகிய பட்டியல் அது என்னவென்றால், 5வது லிஸ்ட்டில் நீ சேர்ந்துடாத. அவ்வாறு நீ சேர்ந்து விட்டால் நீ அழிந்து விடுவாய், உன்னுடைய வாழ்க்கை வீண் போய்விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு, நான் அனைத்து நபி மொழியையும் மொழிபெயர்க்கவில்லை, அரபி மூலத்தை விட்டுவிட்டு அர்த்தத்தை மட்டும் கூறுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளில் 2 நபர்கள் மிக கை சேதப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதில் ஒரு நபர் யார் என்றால், இந்த உலகத்திலே மார்க்க கல்வி பயில்வதற்கான வாய்ப்பும் வசதியும் இருந்து யார் மார்க்க கல்வியை தேடாமல் போனாரோ அவரும். இன்னும் ஒரு ஆலிம், அந்த ஆலிம் என்ன செய்தார் என்றால், பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். பிறருக்கு தான் கற்ற கல்வியை கற்றுக் கொடுத்தாரே தவிர தான் கற்ற கல்வியை வைத்து தான் பயனடையவில்லையே. அத்தகைய ஆலிம்களும் மறுமையில் மிக கை சேதம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ மார்க்க கல்வி படிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அதே நேரத்தில் தற்காலத்தில் பல்வேறுபட்ட கொள்கை குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி படிப்பதற்காக எந்த மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும், அது மிக முக்கியமான ஒரு கட்டாயமான விஷயமாக இருந்து வருகிறது. எல்லா மதரசாக்களும் மதரசாக்களாக ஆகிவிட முடியாது. ஒரு மதரசா இருக்கின்றது, அந்த மதரசாவில் என்ன கொள்கையை போதிக்கப்படுகிறது என்றால், இம்கானுல் கிதிப், அல்லாஹு தாலாவால் பொய் சொல்ல முடியும், ஆனால் பொய் சொல்ல மாட்டான். இத்தகைய கொள்கையை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது எங்கே நடந்தது அப்படிங்கிறத பற்றி அப்புறம் பேசுகிறேன். எனவே அது மாத்திரமல்லாமல் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு மதித்தால் போதும் என்று அளவீடு செய்கிறார்கள் என்றால், ஒரு இளைய சகோதரன் ஒரு மூத்த சகோதரனுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்துவானோ அந்த அளவு கண்ணியம் செலுத்தினால் போதும் என்ற கொள்கையை போதிக்கிறார்கள். அப்போ அதுக்கப்பால் நாம் தொழுகையில் தஷஹூத் என்று சொல்லக்கூடிய அத்தஹியாத்து ஓதும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாமம் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பது ஆடு மாடு ஒட்டகம் இன்னும் நாவினால் சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. அத்தகைய உயிரினங்களெல்லாம் நினைப்பதை விட
கண்மணி நாயகம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமமாய முஹம்மதுவை நினைவு கூறுவது மோசமானது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற கொள்கைகளை போதிக்கக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பலாமா என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். சரி, அல்லாஹு தஆலாவால் பொய் சொல்ல முடியும், ஆனால் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கொள்கை சரியா? இது எங்கு நடைபெற்றது என்றால், சில வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய குறுக்கு தெருவில் ஒரு அவாமுன் நாஸ், அவர் மார்க்க கல்வி படிக்காதவர், நல்லொழுக்கமுடையவர், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில் மிகவும் பற்று கொண்டவர். அவர் ஒரு நாள் எங்கள் குறுக்கு தெருவினுடைய ஒரு வீட்டின் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு படியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மார்க்க கல்வியை படித்த ஒரு ஆலிம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நபருக்கு ஏற்கனவே இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலாவால் பொய் சொல்ல முடியும், ஆனால் பொய் சொல்ல மாட்டான் என்கிற விஷயத்தை தெளிவு பெற வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பார்கள் போலும். இந்த ஆலிம் வந்தவுடனே அந்த ஆலிமை அழைத்து, ஆலிம் அவர்களே, சில ஜனங்கள் அல்லாஹு தஆலாவால் பொய் சொல்ல முடியும், ஆனால் பொய் சொல்ல மாட்டான் என்று கூறுகிறார்களே, இந்த கொள்கை சரிதானா அப்படின்னு கேட்டபொழுது அந்த ஆலிம் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? அதை அப்படியே நான் சொல்கிறேன். அந்த மனிதர் என்னிடத்தில் மன வேதனையோடு சொன்னார்கள், ஓய், நீர் இப்பொழுது இருக்கிறீர், நீர் உம்மால் ஜினா செய்ய முடியுமா முடியாதா? ஆனால் ஜினா செய்ய மாட்டீர், அப்படித்தான் என்று கூறினார்களாம். எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம்! அப்போ இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கக்கூடாதா? மக்களை நல்வழியின் பக்கமாக நல்ல கொள்கையின் பால் கொண்டு வர வேண்டாமா? உலமாக்களுக்கு அந்த கடமை இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழியில் கூறினார்கள், ஒரு அநியாயக்காரனை நீங்கள் பார்த்தால் அவன் மீது நீங்கள் ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இறங்கக்கூடிய வேதனை அந்த அநியாயக்காரரை மட்டும் பாதிக்காது, நம் அனைவர்களையும் பாதிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படியானால் அந்த கொள்கை எப்படி சரி? அந்த ஆலிமிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்குறான்னு வைப்போம், அல்லாஹு தஆலாவால் புறம் பேச முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி எழுப்புறான்னு வைப்போம். அப்போ அவர் எதை சிந்திப்பார்? அது அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்ட மனிதர்களாலேயே புறம் பேச முடியுமா இருக்க? அவனை அந்த மனிதனை படைத்த அல்லாஹுவால் புறம் பேச முடியாதா? அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டிருந்தால் அவர் என்ன சொல்லிப்பார்? அல்லாஹு தஆலாவால் புறம் பேச முடியும் தான், ஆனால் அவன் புறம் பேச மாட்டான். அப்போ கோல் சொல்ல முடியுமான்னு இன்னொருவன் கேள்வி எழுப்புறான்னு வைப்போம், அதற்கும் அதே பதிலை சொல்ல வேண்டி வரும். இப்போ கோல் சொல்கிறது, புறம் பேசுதல், இவைகளை ஒரு ஆளால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியுமா? அதற்கு குறைந்தபட்சம் 3 நபர்கள் தேவைப்படும். என்ன ஒரு கொள்கை இது? இதை எடுத்துரைத்தால் சிலர்கள் குறை காணுகின்றார்கள். நாங்கள் ஒருபொழுதும் விடமாட்டோம், மக்களை தெளிவுபடுத்துவோம். அப்போ அதற்கு விளக்கம்தான் என்ன? இவர்கள் இவ்வாறு கூறுவதற்கு காரணம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றலுடையவன். இது நாம் பொதுவாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய அர்த்தம். ஆனால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் வருதா இல்லையா, அந்த ஷைங்கிற வார்த்தை ஷா என்ற இறந்த கால வினை சொல்லிலிருந்து வந்தது. ஷா என்றால் நாடினான்,
அப்போ செய் என்றால் நாடுதல். அப்போ அல்லாஹு தாலா தான் எதை செய்வதற்கு நாடுகின்றானோ அதனை செய்வதற்கு தான் ஆற்றலுடையவன். இந்த புறம் பேசுகிறது, கோல் சொல்கிறது, பொய் பேசுகிறது, இது போன்ற அசூசையான அருவருப்பான செயல்பாடுகள் மீது அல்லாஹுடைய நாட்டம் சம்பந்தம் பெறாது. அப்போ அல்லாஹுக்கு எப்பொழுது முடியாமை என்பது எப்பொழுது வரும்? இது போன்ற அசூசையான செயல்பாடுகள் மீது அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் சம்பந்தம் பெற்று அதனை அவன் செய்ய முடியாமல் போனால்தான் அல்லாஹுக்கு முடியாமை என்பது வரும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொய் சொல்கிறது, கோல் சொல்கிறது, புறம் பேசுதல் இவற்றை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். ஆகையினால நாம் நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு சேர்க்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உருவம் உண்டு, வடிவம் என்று அந்த கொள்கையை போதிக்கிறார்கள். அந்த கொள்கையை போதிக்கக்கூடிய அந்த மதரசாவுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பலாமா? ஒரு காணொளியை நான் செவியேற்று அதிர்ந்து போனேன். நம்ம அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட வழிகட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் பேசுகின்றார். இறைவன் என்றால் உருவமில்லாதவன். மார்க்கம் அவ்வாறு தான் கூறுகிறது, இஸ்லாம் அவ்வாறு தான் கூறுகிறது என்று நினைக்கிறார்கள். அது ஒரு தவறான கருத்தாகும். இஸ்லாமிய அடிப்படையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறைவன், உருவமற்ற சூனியமெல்லாம் கிடையாது. அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனக்கே உரித்தான ஒரு வடிவத்தில் இருக்கின்றான். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ இஸ்லாமிய நம்பிக்கையின் அவர் சொல்கிறாரு, இஸ்லாமிய நம்பிக்கையின் பிரகாரம் அல்லாஹ் என்றால், இறைவன் என்றால் உருவமற்ற சூனியமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே தகுதியான ஒரு உருவத்தில் இருக்கின்றான். அதுதானே தவிர உருவம் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லாத சூனியமா? ஒன்றும் இல்லாத சூனியமா நம்மை படைக்கப் போகிறது? உருவமே இல்லை என்றால் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும், ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடும். ஒன்றுமில்லாத ஒன்று என்று இறைவனை பற்றி குறிப்பிடப்படுவதில்லை என்று இவ்வளவு ஆணித்தரமாக அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக பேசுகிறார். எப்பொழுது இவர்கள் அல்லாஹுக்கு உருவம் உண்டுங்கிறதுக்கு அந்த கொள்கைக்கு வந்தார்களோ அப்பொழுது அல்லாஹுக்கு ஒரு வடிவத்தை தேடினார்கள். அதற்கு முன்பாக ஒரு விஷயம், அப்போ இப்போ நாம் வணங்கக்கூடிய நாம் எல்லாம் உருவமற்ற அல்லாஹுவை வணங்குகின்றோம். அப்போ அவர்கள் எல்லாம் பல உடல் உறுப்புகளை வைத்து ஒரு உருவத்தை கற்பனை செய்து வணங்குகிறார்கள் என்றுதானே அதற்கு அர்த்தம். இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதை கண்டிக்கின்றார்கள். ஃபமன் ஹத்தர பி பாலிஹி அன்னல்லாஹ ஜிஸ்முன் முரக்கபுன் மின் அல்லாஹின் வஹுவ ஆபிது சனமின். எவருடைய மனதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உறுப்புகளை கொண்ட ஒரு உடம்பாக இருக்கிறான் என்று அவருடைய மனசில் வருகிறதோ அவர் உருவமற்ற அல்லாஹுவை வணங்கவில்லை, மாறாக ஹுவ ஆபிது சனமின், சிலை வணக்கம் செய்யக்கூடியவராக தான் அவர் இருக்கிறார் என்று இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்போ நம்ம கஸ்ஸாலி இமாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை, அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த வழிகேடர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்ய வேண்டும். அது எப்பொழுது அல்லாஹ்வுக்கு உருவம் என்று
இருக்கிறது என்று சொன்னார்களோ அப்பொழுது அவனுக்கு ஒரு வடிவத்தை தேடினார்கள். அதற்கு ஒரு நபி மொழியை பயன்படுத்தி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வடிவத்தில் படைத்தான். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் படைக்கிறான். அவருக்கு முன்னால் யாரும் கிடையாது ஒப்பீடு செய்வதற்கு. அதனால் இந்த நபிமொழிக்கு என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தோற்றத்தில் அவருடைய வடிவத்தில் படைத்தான் என்பதுதான் இதற்குரிய உண்மையான அர்த்தம். ஆனால் கொள்கை கெட்டவர்கள் கூறுகின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வடிவத்தில் படைத்தான். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நம்மை போன்று ஒரு மனித வடிவத்தில் தான் இருக்கிறான் என்று. எவ்வளோ பெரிய விபரீதம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த சூரத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், வடிவம், சாயல் என்ற அர்த்தம் இருந்தாலும் உருவமற்ற ஒரு இறைவனோடு இந்த சூரத்துங்கிற வார்த்தையை நாம் இணைக்கும் பொழுது இட்செல்வு அல்லாஹ்வுடைய தாத்தில் சம்பந்தப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் இருக்கிறது அல்லவா, அந்த அல்லாஹ்வுடைய தன்மைகள் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், இப்படி தான் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாது இவர்கள் ஒரு இடத்தையும் தேடிவிட்டார்கள். அதற்கு வசமாக ஒரு ஆயத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன ஆயத் என்றால், அர்-ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையாளனான அல்லாஹ் அர்ஷின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றான் என்றுதான் அதற்கு அர்த்தம். ஆனால் இவர்கள் அதற்கு என்ன கூறுகிறார்கள் என்றால், அந்த காணொளியை பார்த்து நான் சொல்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு சொல்லல, அவங்க பேசுகிறது தான், அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறார்கள், அல்லாஹ் இது போன்ற வசனங்கள் எல்லாம் எதனை உணர்த்துகின்றன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் இருக்கின்றான். வானத்தில் எங்கு இருக்கின்றான்? வானத்தில் அர்ஷ் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அதுவும் முஸ்லிம்கள் பொதுவாக அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று பொத்தம் பொதுவாக நம்பக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய, அதுதான் வானம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அர்ஷ் என்ற ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் மீது உட்கார்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் நிர்வகிக்கிறான். ஒட்டுமொத்த விஷயங்களையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும் என்று இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுக்கு உருவத்தை ஏற்படுத்தி வடிவத்தை ஏற்படுத்தி அவனுக்கு இடத்தையும் கொடுத்து விட்டார்கள். இது போன்ற கொள்கைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பினால் நாளைக்கு நாம் அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்ல வேண்டியது வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொள்கை கெட்டவர்கள் என்று தெரிந்து நாம் அந்த மதரசாவில் சேர்க்கக்கூடாது. இப்படி பல்வேறுபட்ட, அதனால் சரி இப்போ எந்த மதரசாவையும் சேர்க்கிறது இல்லைன்னு முடிவுக்கு வரலாமா? இப்படி குழப்பம் நிறைந்த காலமாக இருக்கிறது. எந்த மதரசாவில் தான் சேர்க்கிறது? அப்போ மார்க்க கல்வியை அறவே படிக்காமல் நம்ம பிள்ளைகளை வைத்து விடலாமா என்றால் அதுவும் கூடாது. ஹதரத் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு கோடை காலத்தில் நான் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். அதிகமான வெப்பத்தின் காரணத்தினால் எனக்கு நாவறட்சி ஏற்பட்டது. என்னுடைய ரூஹே,
என்னுடைய உயிரே அதனால் பிரிந்து விடும்போல் எனக்கு தோன்றியது. அந்த நேரத்தில் திடீரென ஒரு கருமேகம் எனக்கு முன்னால் தோன்றியது. மேகம் நிழலிட்டது, வானம் நிழலிட்டது, ஒரு கருமேகம் என்னை சூழ்ந்தது. அந்த கருமேகத்திலிருந்து ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அதன் காரணத்தினால் என்னுடைய நாவலர்ச்சியெல்லாம் நீங்கி என்னுடைய நாக்கில் உம்மினில் ஊற ஆரம்பித்தது. இதற்கு மத்தியில் ஒரு குரல் ஒலிக்கின்றது, யா அப்துல் காதிர், அப்துல் காதிர் அவர்களே, அன ரப்புக்க, நான் உமது இறைவனாக இருக்கின்றேன் என்று. அப்போ கௌசுல் ஆகும் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் கேட்டார்கள், அந்தல்லதி அந்த அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லையே, அத்தகைய அல்லாஹுவா நீ என்று இவர்கள் திரும்ப கேட்டபொழுது அதற்கு பதில் வரவில்லை. மாறாக இரண்டாவது முறையாகவும், யா அப்துல் காதிர் அன ரப்புக்க, அப்துல் காதிர் அவர்களே, நான் உம்முடைய இறைவனாக இருக்கிறேன். இதுவரை நான் எதையெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் தடுத்து வைத்திருந்தேனோ, இப்பொழுது அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் ஹராமாக ஆக்கியிருந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கிவிட்டேன் என்று கேட்டவுடனேயே ஹதரத் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுதாரித்து கொண்டார்கள். உடனே அவர்கள் கூறினார்களாம், யா அதுவல்லாஹ், அல்லாஹுடைய விரோதியே, நீ என்னை விட்டு மறைந்து விடு என்று கூறவே அந்த மேகம் கலைந்தது. அதற்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்கிறது, அப்துல் காதிரே, நீர் தப்பித்து விட்டீர், நீர் ஈடேற்றம் அடைந்து விட்டீர். உமக்கு முன்னால் 70 பேர்களை இதுபோன்று சூழ்ச்சி செய்து அவர்களை நான் வீழ்த்தியிருக்கிறேன். நான் மேற்கொண்ட அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு. அப்போ கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதன் காரணமாக அத்தகைய அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பினார்கள் என்றால், அவர்கள் முறையாக மார்க்க கல்வியை கற்றிருந்தார்கள். ஹதரத் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய கல்வி பயணத்தை மேற்கொண்ட விஷயம் அது வேறு தனி மேட்டர். ஆகையால் மார்க்க கல்வியை அறவே படிக்க விடாமல் நம்முடைய பிள்ளைகளை தடுத்து வைத்து விட்டால் அது இன்னும் மோசம் போய்விடும். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை எந்த மதரசாவில் சேர்க்க வேண்டும், எந்த மதரசாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நாம் நேசம் வைக்க வேண்டும் என்பதையும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அந்த மதரசாக்களில் தான் நம்முடைய பிள்ளைகளை இணைக்க வேண்டும். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசாலின், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அது முதல் விஷயம், நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் அம்சம் என்னவென்றால், ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள். நபியினுடைய நேசத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தால் காணாது. ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, அஹ்ல் பைத் என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை எத்தகைய அளவுக்கு நாம் நேசம் வைக்க வேண்டும் என்பதையும் பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, 3வது தான் கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபியினுடைய அந்தஸ்து என்ன, கண்மணி நாயகம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள் மறையில் கூறுகின்றான், அந்நபியு அவுலா பில் மூமினீன, மூமின்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உயிரை விட மேலானவர்களாக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மாத்திரம் கூறவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
ஆனால் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் யார் தெரியுமா? உங்களுடைய நான் தான் உங்கள் அனைவருடைய உயிரை விட நானே மேலானவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே வாசகத்தை கூறியிருக்கின்றார்கள். இன்னொரு நபி மொழியில் மாமின் மூமினின் இல்லாவான அவுலா நாசி பிஹி ஃபித்துன்யா உல் ஆஹிரா இக்ரவு இன்சியத்தும் அல் ஆயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இம்மையிலும் சரி மறுமையிலும் ஒரு மூமினுக்கு மனிதர்களில் நானே மிக நெருக்கமானவனாக மேலானவனாக இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அந்நபியா அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறியிருக்கின்றானே, அந்த வசனத்தை ஓதி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி தோழர்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசமும் நேசமும் வைத்திருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சில உதாரணங்களை சொல்வோம். செய்தா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, ஹஸரத் அலி அவர்களே, அன்னலார் மீது நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அன்பு வைத்திருந்தீர்கள் என்று கேட்டபொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உயிர், என்னுடைய பொருள் எல்லாவற்றையும் விட நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் அதிகப்பட்டு வைத்திருந்தேன். எந்த அளவுக்கு என்றால், கடினமான தாகத்தின் பொழுது கிடைக்கக்கூடிய குளிர்ந்த பானத்தை விடவும் எங்களுடைய பொருள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய அனைத்தையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அந்த அளவிற்கு நேசித்து வந்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல்லின் கான ஆபாவுக்கும் அவ் அபுனாவுக்கும் அவ் இஹ்வானுக்கும், குல்லின் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அசீரத்துக்கும் வ அம்வாலு நிக்தருத்துமுஹா வ திஜாரத்துன் தஹ்ஷௌனஹா கசாதஹா வ மசாக்கினு தருதோனஹா ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹி ஃபதரப்பஸு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். மனிதர்களே, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய மனைவிகள், நீங்கள் பிரியத்தோடு வசித்து வரக்கூடிய உங்களுடைய இல்லங்கள் எந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அத்தகைய வியாபாரங்கள், இன்னும் உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பந்துக்கள் அனைவர்களும் அல்லாஹுவையும் அவனுடைய திருத்தூதரையும் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்களே. ஆனால் ரப்பஸு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டளையை உங்களுக்கு கொண்டு வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், அல்லாஹு தஆலா ஒருபொழுதும் பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று இந்த வசனத்தை நிறைவுபடுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். எவர்கள் தன்னுடைய பெற்றோர், தனது பிள்ளை, இன்னும் இதர உற்றார் உறவினர்களை விட என்னை அதிகமாக நேசிக்கும் வைக்கவில்லையோ அவர் உண்மையான பரிபூர்ண ஈமான் உடையவராக ஆக மாட்டார். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய வைக்கவில்லை. எல்லா நபி தோழர்களுமே அவங்கவுங்க தகுதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், 3 விஷயங்கள் எவரிடத்தில் ஒன்று கூடியிருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய இன்பத்தை நுகர்வார்கள். அது என்னவென்றால், மற்ற எல்லாத்தையும் விட
அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அதிகம் நேசித்தல். ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் கூட அதில் அல்லாஹுக்காக அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டிய இருத்தல். நெருப்பில் தள்ளப்படுவதை வெறுப்பதை போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை குஃபுரிலிருந்து காப்பாற்றிய பிறகு மீண்டும் அந்த குஃபுரின் பக்கமாக திரும்புவதை வெறுப்பதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய இன்பத்தை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபி தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடினமான அன்பை செலுத்தி வைத்திருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னலாருடைய சமூகத்திற்கு ஒரு முறை வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் அவர்களே, அன்னலார் அவர்களே, எனது உயிரை தவிர மற்றெல்லா வஸ்துக்களையும் விட தாங்களே எனக்கு மிகவும் பிரியம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூறினார்கள், எவர் தமது உயிரை விட என் மீது அதிக பாசம், அதிக அன்பு, அதிக நேசம் வைக்கவில்லையோ அவர் உண்மையான பரிபூர்ணமான விசுவாசம் கொண்டவராக ஆக மாட்டார் என்று கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, இப்பொழுது நான் எனது உயிரை விட தங்களை மிக பிரியமுள்ளவர்களாக கருதுகிறேன் என்று கூறியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதுதான் என்று கூறினார்களாம். அந்த இப்பொழுதுதான் என்று கூறினார்களே, அதற்கு 2 விதமான அர்த்தங்களை அந்த விரிவுரையில் பார்க்க முடிகிறது. ஒன்று, உமர் அவர்களே, இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ண தன்மையை அடைந்திருக்கிறது என்றொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நான் அழுத்தம் கொடுத்த பிறகு எவர் தனது உயிரை விட அதிகமான நேசத்தை என் மீது வைக்கவில்லையோ அவர் ஒருபொழுதும் பரிபூர்ணமான ஈமான் உடையவராக ஆக மாட்டார் என்று நான் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் நீங்கள் எனது உயிரை விட தாங்கள் இப்பொழுது நேசமாக இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். இதை ஆரம்பத்திலேயே நீங்கள் கூறியிருக்கலாமே என்று. நபித்தோழர் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை மத்தஸ்ஸா, இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, எப்பொழுது கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று இவ்வளவு அக்கறையோடு கேட்கிறீர்களே, அந்த கியாமத்து நாளுக்காக நீங்கள் எந்த நற்செயல்களை நல்லமல்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த நபித்தோழர்கள் தெளிவாக கூறினார்கள், நான் அதிகமாக நோன்பிருக்கவில்லை, அதிகமாக தொழவில்லை, அதிகமான தான தர்மங்கள் செய்யவில்லை என்று தெளிவாக கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் அதிகமாக தொழணும், நோன்பிருக்கணும், தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும் என்றளவா சொல்லியிருக்க வேண்டும். மாறாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவருடனே நீங்கள் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். இதிலிருந்து தெரிகிறது, மஹப்பத் என்று சொல்லக்கூடிய நேசம் வேறு, இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் வேறு. சில உலமாக்கள் இரண்டையும் ஒன்றரை கலந்து பேசி வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீடு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருந்தது. ஒருமுறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தமது தந்தையை காண வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் அருமை மகளே, உமது வீடு எனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டுமென எனது மனது நாடுகிறது என்பதாக. உடனே அன்னை ஃபாத்திமா
ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்களாம், உம்முடைய தோழர், உங்களுடைய தோழர் ஹதரத் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு தங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் தான் இருக்கிறது. அவர்களிடம் நீங்கள் சொல்லி எனக்கு ஒரு வீடு தருமாறு நீங்கள் கூறக்கூடாதா? அவர்களுடைய வீட்டில் ஒன்றை எனக்கு தருமாறு நீங்கள் கூறியிருக்கலாமே என்றார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இதற்கு முன்பும் ஒரு தடவை இப்பொழுது ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டை நான் மாற்றியுள்ளேன். இப்பொழுது மீண்டும் அவர்களிடத்தில் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று பதில் கூறினார்கள். உடனே இந்த செய்தி ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. உடனே காலதாமதம் இல்லாமல் ஓடோடி வந்து ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு உங்களுக்கு பக்கத்தில், உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இதோ என்னுடைய எல்லா வீடுகளையும் நான் தங்களுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். நீங்கள் இதில் எந்த வீட்டை விரும்புகின்றீர்களோ அந்த வீட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வீடுகளை விட தங்களுடைய வீட்டிற்கு வேறு எந்த வீடும் அருகாமையில் இல்லை என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய பொருட்கள், என்னிடமுள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் உரியனவையாக இருக்கின்றன. மேலும் நான் அல்லாஹ் மீது சத்தியமாக கூறுகின்றேன், நிச்சயமாக என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் என்னிடம் இருப்பதை விட தங்களிடம் இருப்பதையே நான் விரும்புகின்றேன் என்று கூறினார்களாம். இதனை கேட்டு மகிழ்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அல்லாஹு தஆலா மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக பிரார்த்தனை செய்து தங்களுடைய விருப்பப்படி அந்த வீட்டை மாற்றிக்கொண்டார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு தோழர் வருகிறார். அவர் கூறுகிறார், அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்களே, எனக்கு என் உயிர், என் பொருள், என் குடும்பம், உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் விட தங்கள் மீது எனக்கு அதிக நேசம் இருந்து வருகிறது. தங்களுடைய நினைவு வந்துவிட்டால் என்னால் அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் போகிறது. உடனே வந்து உங்களை தரிசிக்காவிட்டால் எனக்கு மன நிம்மதியே ஏற்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. தாங்களோ அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறீர்கள். மரணம் என்பது உங்களுக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. எனவே தூதர்களுடைய அந்தஸ்தில் தூதருடைய அந்தஸ்தில் தங்களுடைய சந்திப்பு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நான் கவலை தோய்ந்தவனாக, சந்தேகம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எதுவும் பதில் கூறாமல் மௌனம் சாதித்தார்கள். உடனே வானோர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். ஒம்மையுத்தி இல்லாஹ ஒரு ரசூல கௌலாய்க்க மல்லதீன அன்னமா அல்லாஹு அலைஹிம் மின நபியீன ஒ சித்திகின ஒ சுஹதா யுசாலிஹின் வஹஸ்னு உலாய்க்க ரஃபீகா ஜாலிக்கல் பதரு மினல்லாஹி வ கஃபா பில்லாஹி அலீமா. எவர் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அருள் பெற்ற நபிமார்கள், மெய்யாளர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், நல்லாடியார்களுடன் இருப்பார்கள். அவர்கள்தான் தோழமைக்குரியவர்கள். அந்த தோழமை என்பது, இத்தகைய தோழமை என்பது அல்லாஹ்வின் மூலமாக வந்துள்ள ஒரு அருளாகும்.
ஜாலிக்கல் பதம் கஃபாபில்லாஹி அலியுமா, மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறினார்கள். இன்னொரு நபித்தோழர் வருகிறார். அவர் கூறுகிறார், அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்களே, நான் எந்த அளவிற்கு உங்கள் மீது நேசம் வைத்திருக்கின்றேன் என்றால், உங்களுடைய நினைவு என்னில் ஊசலாடும்போது உங்கள் நினைப்பு எனக்கு வந்துவிட்டால் எனது உயிரே என்னை விட்டும் பிரிந்துவிடும் அளவிற்கு நான் உணர்கிறேன். எனவே எனக்கு இப்பொழுது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கும் மரணம் இருக்கிறது, எனக்கும் மரணம் இருக்கிறது. அவ்வாறு மரணம் ஏற்பட்டு மறுமை நாள் வந்துவிட்டால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில், நீங்கள் நபியாக இருப்பதின் காரணத்தினால் உயர்ந்த அந்தஸ்தில் நபிமார்களோடு இருப்பீர்கள். அப்போ நான் ஒருவேளை மரணித்து மறுமையில் பிரவேசித்தாலும் கூட தங்களை காண முடியாமல் என்னுடைய சுவன வாழ்வே எனக்கு கவலை தோன்றதாக அமைந்து விடுமோ என நான் அஞ்சுகின்றேன் என்று அவர்கள் தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தினார்கள். அன்சாரி தோழர் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு வருகிறார்கள். மிகுந்த கவலை தோய்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதனை பார்த்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, தோழரே, மிகப்பெரிய கவலையில் இருப்பதாக நான் உணர்கிறேன், உமக்கு ஏற்பட்டுள்ள அந்த கவலை என்ன என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் கூறினார்களாம், ஒரு பிரச்சனை என்னுடைய சிந்தனையில் ஆழ்த்திவிட்டு, என்னை சிந்தனையில் ஆழ்த்திவிட்டது. அப்படி சிந்தனையில் ஆழ்த்திவிட்ட உம்முடைய பிரச்சனை எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நாங்கள் இப்பொழுது காலையிலும் மாலையிலும் உங்களை தினந்தோறும் தரிசித்து வருகின்றோம். உங்களை கண்டு பேரானந்தத்தில் நனைந்து விடுகின்றோம். உங்களுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் நாளை மறுமை நாளையில் தாங்களோ உயர்ந்த அந்தஸ்தில் நபிமார்களுடன் நீங்கள் இருப்பீர்கள். அங்கு அந்த தகுதியை என்னால் அடைந்து கொள்ள முடியாதே என்று தங்களுடைய ஆற்றாமையை வருத்தத்தை தெரிவித்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேற்கூறிய இந்த வசனத்தையே அந்த நபித்தோழருக்கு ஓதி காண்பித்தார்கள். நபித்தோழர்கள் அனைவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, ஒரு நபியை பின்பற்றக்கூடியவருடைய அந்தஸ்தை விட ஒரு நபியின் அந்தஸ்து உயர்வானது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இவ்வாறு இருக்கையில் தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ள நாங்கள் தங்களை காணுவதற்கு விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய ஆற்றாமையை கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வருவார்கள். அவர்களோடு கலந்துரையாடுவார்கள். உங்களுக்கு பக்கத்தில் அவர்கள் அமர்வார்கள் என்று அந்த தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யதஸாவரு அஹுல் ஜன்னத்தி அலா நுவக்கின் அலைஹல் ஹசாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சுவனவாசிகள் எல்லோரும் ஒட்டகை மீது ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வார்கள். அதன் மீது ஹசாயா இருக்கும். இப்போ யசூர் அகல இல்லியீன மண் அஸ்வல, அவர்களை உயர்ந்த தரஜாத்தில் இல்லியீன்கள் என்ற அந்த தரஜாவில் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழாக உள்ளவர்களை சந்திப்பார்கள்.
ஒலா யஸ்தூருமன் அஸ்பல மின்ஹும், யார் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை காண மாட்டார்கள் என்று கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதிவிலக்கை கூறுகின்றார்கள். இல்லல் முத்தஹாபின பில்லாஹி, இந்த உலகத்தில் யாரை அல்லாஹுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்தார்களோ அவர்களை தவிர இன்னஹும் எத்தஸாவருன ஹைசாவ், அவர்களெல்லாம் சுவனலோகத்தில் தாங்கள் விரும்பிய இடத்தில் அவர்கள் சுற்றி திரிவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹசாயா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சுவனவாசிகள் ஒட்டகத்தின் மீது வருவார்கள், அதன் மீது ஹசாயா இருக்கும். ஹசாயா என்றால் சாஃப்ட் பெட்டு, ஒரு மிருதுவான படுக்கை அல்லது பஞ்சடைக்கப்பட்ட தலையணைகள், பஞ்சினாலேயோ அல்லது சூப் என்றக்கூடிய கம்பளி முடியாலேயோ அல்லது இறகினாலோ அல்லது வேறு எந்த உயர்தரமான பொருட்களால் பஞ்சடைக்கப்பட்ட அந்த பஞ்சு மெத்தைகளும் அந்த ஒட்டகத்தின் மீது இருக்கும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, என்ன அஹ்லத் தரஜாத்தில் உலா, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் யராஹும் மன் தஹத்தஹும், அவர்களுக்கு கீழ் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள். தாழ்ந்த எப்படி என்றால் கமா தரவுனன் நஜ்ம தாலிய ஹியூபுக்கு சமாயி, வானத்தின் மீது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எவ்வாறு பார்ப்பார்களோ அதே போன்று பார்ப்பார்கள். அந்த பட்டியலில்தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதோடு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை குறித்தும் கூறியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு பின்னால் ஒரு சமுதாய மக்கள் வருவார்கள், அவர்களில் சிலர்கள் என் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக நேசம் வைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய பொருள் தங்களுடைய ஆவியெல்லாம் தியாகம் செய்து அவைகளையெல்லாம் இழந்தாவது என்னை காண வேண்டும் என்று ஆசை வைப்பார்கள் என்று நம்மை குறித்தும் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதை நான் உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். அதாவது ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூ சுஃபியான் என்பவர் தூக்கு மேடையில் ஏற்றி ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, ஸெய்த் அவர்களே, நான் தங்களை விடுதலை செய்துவிட்டு உங்களுக்கு பதிலாக முஹம்மதுவுக்கு நான் இந்த தண்டனையை வழங்குவதற்கு நான் நாடினால் நீங்கள் அதனை சம்மதிப்பீர்களா என்று கேட்டார்கள். அப்போது ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? உல்லாஹி, அல்லாஹு மீது ஆணையாக, எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் அவர்களை தீண்டிவிட்டாலும் கூட நான் சுகமாக இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்று பதில் கூறினார்கள். உடனே அவர் அதிர்ந்து போனார். அதிர்ந்து போய் ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்கள் நேசிப்பதை போன்று பிற எந்த சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள் எந்த தலைவரையும் யாரும் இவ்விதம் நேசிப்பதில்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று அந்த அபூ சுஃபியான் என்பவர் குறிப்பிட்டாராம். இப்படி நாம் நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த தலைமுறையில் உள்ள தாபியின்களில் ஒருவர் எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள், நேசம் வைத்திருந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு சரித்திரத்தை கூறுகின்றேன். அதாவது ஒய்ஸுல் கரனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
இவர்கள் யமன் நாட்டில் கருண் என்ற கிராமத்தில் இவர்கள் முராத் என்ற கிளையாரில் இவர்கள் பிறந்தார்கள். கருண் என்ற பகுதியில் கிராமத்தில் பிறந்ததனால் உவைசுல் கரணியி என்று கரணியை என்னும் அந்த கிராமத்தை சார்ந்தவர் என்ற பொருள்பட அவர்களுக்கு உவைசுல் கரணி என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த உவைசுல் கரணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைரு தாபியீன், இந்த தாபீன்களையே இவர்கள் மிக சிறந்த தாபீன்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது உம்மத்தில் ரபியா முதர் ஆகிய இரு கிளையர்களுடைய ஆடுகளின் உரோமங்களின் அளவுக்கு உண்டான மக்களை இவர்களுடைய பரிந்துரையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று. இவர்கள் சஹாபியாக இல்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் கண்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். எனினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் சந்திக்காததின் காரணமாக இவர்கள் சஹாபி என்ற அந்த பட்டியலில் இடம்பெறாமல் நபித்தோழர்களை பார்த்த தாபியன்களுடைய பட்டியலில் இவர்கள் இடம்பெறுகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள்தான் தாபியன்களிலேயே மிக சிறந்த தாபியன்கள் என்று கூறி, எனது உம்மத்தில் அல்லாஹு தஆலா ரபியா முதர் ஆகிய இரு கிளையார்களுடைய ஆடுகளினுடைய ரோமங்களின் எண்ணிக்கைக்கு அல்லாஹு தஆலா என்ற உம்மத்துமார்களுக்கு இவர்கள் பொருட்டால் இவருடைய துஆவின் இவர்களுடைய இறைஞ்சுதலின் காரணமாக சோனத்துக்கு அனுப்புவான். இவர்களை இவருடைய வலது தோளில் கீழாக ஒரு வெள்ளை வடுவும் அவர்களது உள்ளங்கையில் ஒரு வெள்ளை வடுவும் இருக்கும் என்பதாக அடையாளம் கூறினார்கள். கூறியதோடு மட்டுமல்லாமல் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களை சந்திப்பார்கள் என்று கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கூறினார்களாம், நீங்கள் அவ்வாறு சந்திக்கும் பொழுது என்னுடைய சலாமை அவர்களுக்கு தெரியப்படுத்தி என்னுடைய உம்மத்திற்காக இறைவனிடம் இறைஞ்சுமாறு நான் கூறியதாக நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டும் என்றும், தாங்கள் அணிந்திருந்த ஒரு மேலங்கியை அவர்களுக்கு கொடுத்து இதனை அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக வழங்க வேண்டும் என்றும் கூறினார்கள். இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயோ அவர்களுக்கு பின்னால் வந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்திலேயோ காணப்படவில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிலிருந்து ஹஜ் செய்வதற்காக வந்த ஒருவர் மூலமாக இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டு அன்றைய வருடத்தினுடைய ஹஜ்ஜு கடமைகளையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு தங்களோடு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஒன்றாக அழைத்து யமன் நாட்டிற்கு சென்று தேடிய பொழுது இவர்கள் ஆடுகளை மேயவிட்டு தொழுது கொண்டிருக்கும் நிலையில் இவர்கள் பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களும் பார்த்தார்கள். அவர்கள் தொழுகும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த அங்க அடையாளங்களெல்லாம் இவரிடம் இருக்கிறதா என்று உற்று நோக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு உற்று நோக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அடையாளங்களை குறிப்பிட்டார்களோ அந்த அங்க அடையாளங்கள் அனைத்தும் சரியாக இருந்தது. உடனே இவர்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வதாக சொல்லி அந்த போர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்களே, அந்த போர்வையை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடம் அவர்களது உம்மத்துமார்களுக்கு இறைவனிடம் பரிந்துரைக்குமாறு மன்னிப்பு வேண்டுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் சொல்ல சொன்னார்கள் என்று கூறியதும், ஆரம்பத்தில் இவர்கள் அது நானாக இருக்க மாட்டேன், பணிவை பாருங்கள், அது வேறு வயசாக இருக்கும், அந்த வயசு நானாக இருக்க மாட்டேன் என்று பணிவோடு கூறினார்கள். கூறியவர்கள் பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தனுப்பிய அந்த அங்கியை பெற்றுக்கொண்டு சற்று தொலைவிற்கு சென்று மன்றாட்டத்தை பரிந்துரை ஆரம்பித்தார்கள். ரொம்ப நீண்ட நெடிய நேரம் மன்றாடி கொண்டிருந்தார்கள். நீண்ட நெடியம் ஆனதன் காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களை தேடி சென்ற பொழுது அவருடைய தியானம், அவருடைய பிரார்த்தனை கலைந்தது. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், நீங்கள் சற்று நேரம் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்திருக்கலாமே. இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அன்னலாருடைய உம்மத்துமார்களில் ரபியா, முதர் ஆகிய 2 கூட்டத்தார்களுடைய ஆடுகளின் உரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு மன்னித்து விட்டான். நீங்கள் சற்று பொறுமை காத்திருந்தால் நான் எல்லோருக்கும் மன்னிப்பை பெற்று தந்திருப்பேன் என்று. அந்த பிரார்த்திக்க முன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், நீ எல்லா மூமின்களுக்கும் எல்லா மூமின்களுடைய பிழைகளையும் பொறுக்கும் வரை இந்த நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தனுப்பிய இந்த மேலங்கியை நான் ஒருபோதும் அணிய மாட்டேன் என்றும் கூறினார்களாம். ஆக இந்த அளவிற்கு நபித்தோழர்களும் பின்னால் வந்த தாபியன்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சரித்திரத்தை கூறுகின்றேன். அப்துர் ரஹீமுல் புருஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் அன்னலார் மீது அடங்கா காதல் கொண்டு தன்னையே தான் உருக்கி தங்கள் இறப்பெய்தினார்கள். இவர்கள் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய கபரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு மிக முனைப்பாக வழிநடிகிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை முழங்கிய வண்ணமாக வந்து கொண்டிருந்தார்கள். அதனை அறிந்த கண்மணி நாயகம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய ஆளுநருடைய கனவில் சென்று, இப்படி இந்திய திருநாட்டிலிருந்து இன்ன அடையாளம் உள்ள ஒருவர் என்னுடைய அடக்கவிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னுடைய அடக்கவிடத்தை வந்து சேரவிடாமல் நீங்கள் இடையிலேயே அவரை வழிமறித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவினுடைய ஆளுநருடைய கனவில் திருத்தோற்றம் வழங்கி கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிறகு அந்த ஆளுநர் சும்மா இருக்க முடியுமா? உடனே அந்த ஆளுநர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய சக எல்லா ஊழியர்களையும் அழைத்து மதீனாவுக்கு வெளியே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அல்லவா, இந்திய திருநாட்டிலிருந்து இன்ன அடையாளம் உள்ள ஒருவர் என்னுடைய அடக்க விடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அடையாளத்தை அவர்கள் கண்டு அங்கேயே அவர்களை மடக்கி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த காதலின் காரணத்தினால் அந்த காதல் பெருந்தீயாக மாறி அவர்களை சுட்டெரித்து நீராக உருகி அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று விட்டார்கள். இதனை அறிந்த ஆளுநர் அவர்களும் அவரோடு சென்ற சக ஊழியர்களும் அவருடைய எலும்புகளை எல்லாம் எடுத்து அந்த ஒரு இடத்துல அடக்கம் செய்துவிட்டு மதீனா நகர் திரும்பினார்கள். மதீனா நகர் திரும்பியதும் அந்த ஆளுநருக்கு ஒரே சிந்தனையாக இருந்து வருகிறது, இவ்வளவு பெரிய அன்பும் பாசமும் நேசமும்
காதலும் கொண்டிருந்த ஒரு அருமையான நண்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அடக்க இடத்திற்கு வந்து தரிசிக்க விடாமல் தடுக்குமாறு கூறிவிட்டார்களே, இதனுடைய ரகசியம் என்ன, ஏன் இவ்வாறு செய்தார்கள் என்று அவர் மன சஞ்சலத்தோடு தூங்கினார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய ஆளுநருடைய கனவில் 2வது முறையாகவும் திருத்தோற்றம் வழங்கி, நான் ஏன் அவ்வாறு தடுத்து விட்டேன் என்றால், அவர்கள் எந்த அளவுக்கு என் மீது காதல் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு சமமாக நானும் அவர்கள் மீது காதல் வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் என்னுடைய அடக்க இடத்தை வந்து அடைந்தால் என்னை அறியாமலேயே நான் என்னுடைய ரவுலா ஷரீஃபிலிருந்து வெளியில் வந்து அவர்களை வரவேற்க நேரிட்டால் அது ஷரியத் என்னும் மார்க்கத்திற்கு விரோதமானதாக அமைந்து விடுமே. அதனால்தான் நான் இவ்விதம் தடுத்தேன் என்று கூறி, இப்போது அவர்கள் என்னோட ஆன்மீகமான முறையில் மானசீகமான முறையில் அவர்கள் என்னை அடைந்து விட்டார்கள் என்று கூறிய அழகான சரித்திரத்தை நாம் பார்ப்போம். நிறைவாக சையதுனா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்க ஸ்தலத்திற்கு சென்று தங்களுடைய முகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரில் வைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். மர்வான் இப்னு ஹக்கம் என்பவர் அவர் பார்த்து விட்டார். உடனே அந்த மர்வான் இப்னு ஹக்கம் என்பவர் கேட்டாராம், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டபொழுது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், நான் கல்லிடத்தில் வரவில்லை, அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று அவருக்கு பதில் கூறினார்கள். என்றால் எந்த அளவிற்கு நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்றும் பாசமும் நேசமும் காதலும் கொண்டிருந்தார்கள். எனவே அத்தகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்கின்களாக அல்லாஹுவையும் அவனுடைய திருத்தூதரையும் அல்லாஹுவை நாம் எந்த முறையில் ஈமான் கொள்ள வேண்டுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு ஈமான் கொண்டு அவர்களை எந்த முறையில் மதிக்க வேண்டுமோ, அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ, அந்த முறையில் அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் ஈமான் கொண்டு, இப்போ சிலருடைய ஈமானை பார்த்தோம் அல்லவா, அந்த மாதிரியான ஈமான் இல்லாமல் அல்லாஹுவை எந்த முறையில் ஈமான் கொண்டால் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானோ அந்த விதத்தில் நாம் அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கும், கண்மணிநாதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நாம் கண்ணியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த முறைப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியம் படுத்துவதற்கும் அவர்களை நேசிப்பதற்கும் எனக்கும் நம் யாவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிந்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகெங்கிலும் நாடெங்கிலும் பல்வேறுபட்ட சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியத்தில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தனிப்பெரும் கருணையாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நபிமார்கள் பொருட்டினாலும் இன்னும் நபித்தோழர்கள் பொருட்டினாலும் தாபியன்கள் தபு தாபியன்கள் இமாம்கள் முஹத்திதீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக தாஜுல் அவுலியாவாக இருக்கக்கூடிய ஹஸரத் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொருட்டினாலும் இமாம்னா ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொருட்டினாலும் இன்னும் ஹாஜா மொயின் ஜிஸ்தி ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் ஒலியுல்லா ஹாஜா மொயின் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொருட்டினாலும் இங்கே சமாதி போன்று இறங்குகின்ற இந்த மூவழிமார்கள் பொருட்டினாலும் அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து ஹலாலான நாட்டு தேட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் இடுக்கண்கள் சோதனைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அதிவிரைவில் நம்மை விட்டும் அகற்றுவானாக. எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் குறைவில்லாத செல்வத்தையும் அல்லாஹ் தருவானாக.
நம்முடைய குடும்பங்களில் பல பிணக்குகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த பிணக்குகளை தான் அல்லாஹ் தஆலா பற்றி எல்லா குடும்பத்தினர்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானா என்று கூறி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்தினர்களுக்கும் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியினை உரித்தாக்கி எனது இடத்தை அமர்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سندي غوثي ويا مددي لظاهرنا للأداء بالمدد مجرى إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا مهيتي يا سيدي سندي غوثي يا مددي كل ظاهر على الأعداء بالمدد مجرى إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين ووداني من مريدين من عبيدك عبدا دائم الندوى ومن جنودك مقداما إليه نعم الأمير أميرا محيي الدين بصر فؤادي صراطا أنت سالك الله أعتقه فأنت مالك ونجي من لظى فيها ما خالقه سلطان كل ولي محيي الدين صلى الله دام الأرض العظم مقام على محمد العالي لخير مقام وآله والذي دين الرشاد يقام وسله يشفع لي يا محيي الدين والتابعين له معاصر سديني مهننا جسدا لله للدين مستبشرين بفضل الله للدين ومنهم من تنصرني محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلحمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. எமது காதரியா கொடிமர சிறுநினர் பள்ளியில் மறைந்து வாழும் மகான்களான மூவழி நாதாக்களின் 415வது உருஸ் முபாரக் கந்தூரி தினத்தின் தொடர் சொற்பொழிவின் இன்றைய தினம் பொறுமை என்ற தலைப்பில் மாதத்துல் காதரியா சன்மார்க்க சபையின் 4ஆம் நிலை மாணவர் மௌலவி பிரபு எஸ்ஜே ஹுசைன் முஸ்தபா ஆலிம் மாதிரி அவர்களாலும் மார்க்க கல்வியும் நபிநேசம் என்ற தலைப்பில் முஹிதீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பேராசிரியர் கண்ணியத்திற்கு மௌலவி
AHMA மிஸ்கின் சாஹிப் ஆலிம் ஃபாசி அவர்களாலும் சன்மார்க்க பேரரை நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இரு உலமாக்கள் பயான் செய்ய இருக்கின்றார்கள். அகிலம் இயக்கும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் மாதரத்துல் காதிரியா சன்மார்க்க சபையின் 5ஆம் நிலை மாணவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் கத்தீப் OSC கிதிர் முகமது ஆலிம் மஹதரி அவர்களாலும் சங்கை மிகு பெற்றோரை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஹுத்பா பெரிய சிறிய பள்ளியினுடைய இமாம் மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் MA ஹசன் ரிலா ஆலிம் இல்மி அவர்களாலும் சன்மார்க்க பேரரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே பெருமக்கள் மஜ்லிஸுக்கு முறுக்குட்டியேகி நர்பனை நடை அன்புடன் அழைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை உறுப்பினருக்குண்டான நேர்ச்சி விநியோகம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும் என்பதையும் உறுப்பினர் கவனத்துக்கு அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்து. அல் ஃபாத்திஹா. உண்டியலுக்குண்டான காணிக்கையை சகோதரர் PKT உமர் அவர்களிடம் கொடுத்து அதுக்குண்டான ரசீது பெற்றுக் கொள்ளுமாறும் வேண்டுகிறோம். ஆமாம். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة روح نبينا وسيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى حضرات سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى حضرات أصحاب البدريين والوحديين والخندقيين والحنينيين والتبوقيين واليرموكيين وسائر الصحابة كلهم رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى حضرات جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها، خصوصا إلى حضرة شيخنا وقطبنا ومحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، ثم إلى حضرة شيخنا السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، ثم إلى حضرة شيخنا الشيخ قطب الأكبر غوث الأسد سيدنا أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، ثم إلى حضرات من دفنوا في هذه البلدة المباركة وفي بلدنا من أولياء الله تعالى يا رب العالمين. اللهم يا ربي زدهم عزا وشرفا وتكريما وتعظيما. اللهم افض علينا من فيوضاتهم، اللهم افتح قلوبنا بفتوحاتهم، اللهم نور قلوبنا بأنوارهم وامددنا بمددهم واكرمنا بكراماتهم يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل رحمتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا محيي الدين أحيي قلبنا
بديني كي نراها كاليقين مولانا هات اليقين شيخنا محي الدين أحيي قلبنا بدين كي نراها كاليقين مولانا شيخنا يا محي الدين أحيي قلبنا بدين كي نراها كاليقين مولانا اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ربي صل عليه Amin.